வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன். எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளோ கொடுக்குறாங்க, எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலை வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட 300 ரூபா தரிசன டிக்கெட் நாளைக்கு வழங்குறாங்க. அது கூடவே அக்காமடேஷன் புக்கிங்லாம் நாளைக்கு இருக்குது. அப்புறம் தரிசன நிலவரம்லாம் பார்க்கலாம். முதல்ல எஸ்எஸ்டி டோக்கனை பற்றின தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கனை பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா துவார தரிசனத்தை பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகளில் எஸ்எஸ்டி டோக்கனும் ஒரு வாய்ப்பு. வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமே ஓப்பனில் இருக்க போகுது. இந்த 10 நாளைக்கான தரிசன டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, முதல் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணி பார்க்கக்கூடிய தரிசனம். ரெண்டாவது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 300 ரூபா தரிசனம். மூணாவது பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தான். இதை தவிர்த்து நம்மளால துவார தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதில் கடைசி வாய்ப்பான எஸ்எஸ்டி டோக்கனை பற்றின அப்டேட்டை இன்னைக்கு டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலிருந்து தொடர்ந்து 1,20,000 டோக்கன்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது இந்த 3 நாளுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்கள் மட்டும்தான். மீதமுள்ள நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 13, 14, 15, 16, 17, 18, 19 ஆகிய மீதி உள்ள நாட்களுக்கு எப்படி டோக்கன்கள் கொடுக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது தரிசனம் 13ஆம் தேதினா அதுக்கு முன்னாடி நாள் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாள் முன்னாடி கொடுக்கறதாக எஸ்எஸ்டி டோக்கன் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான டைம் இன்னும் சரியா அறிவிக்கல. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எங்கெங்க வழங்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில மொத்தம் 8 இடத்துல கொடுக்கறதாகவும், அது எந்தெந்த இடம்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர புஷ்கர்ணி, ஜீவகோணா ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்திரா முனிசிபாலிட்டி கிரவுண்ட், ராமநாயுடு ஸ்கூல், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீதேவி காம்ப்ளெக்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 87 கவுண்டர்கள் அமைச்சிருக்கிறதாகவும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருமலையில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு 4 கவுண்டர் அமைச்சிருக்கிறதாகவும் மொத்தம் 91 கவுண்டர்கள் அமைச்சிருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசன நாட்களில் டோக்கன்கள் இல்லாமல் பெரும்பாலும் தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்டி டோக்கன், 300 ரூபா தரிசனம் அல்லது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான டிக்கெட்ஸ், இந்த 3 தரிசன டிக்கெட்கள் இல்லாமல் பெரும்பாலும் தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரலாம், மற்ற இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஆனால் தரிசனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதம் சம்பந்தப்பட்ட 300 ரூபா தரிசன டிக்கெட் நாளை காலை 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதம் திருமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட்ல பார்த்தோம்னா ஒரே லாகினை வச்சு 6 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ண முடியும். இதனால ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா அக்காமடேஷன். மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட அக்காமடேஷன்லாம் பார்த்தோம்னா நாளை மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலையில் ரூம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தரிசன டிக்கெட் வச்சுருக்கணும். திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மொபைல் நம்பரை வச்சு தரிசன டிக்கெட் புக் பண்ணாங்களோ அதே நம்பரை வச்சு தான் ரூம் அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். அடுத்தது இன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தோம்னா 2 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஒன்று பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட் பார்த்தோம்னா காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த டிக்கெட்டில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. அதாவது வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த டிக்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. இந்த ஹோமம் டிக்கெட்டில் பார்த்தோம்னா திருப்பதி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அலிப்பிரி நடப்பாத அடிவாரத்தில் இந்த ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் டிக்கெட் பார்த்தோம்னா ஒரு டிக்கெட் 1,600 ரூபாய். இது கப்பல் டிக்கெட் அப்படிங்கிறதுனால ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் நம்மளால பங்கேற்க முடியும். இந்த டிக்கெட் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட கடைசி வாய்ப்பாக ஆன்லைனில் இருந்தது இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் தான். அடுத்தது இன்னைக்கு என்ன டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய விஐபி டிக்கெட் தான் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. இது மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட். நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணுறோம். அந்த டொனேஷன் பார்த்தோம்னா திருமலையில் இருக்க கோயிலுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. டிடிடி பார்த்தோம்னா 62க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணுறது மூலமாக இந்தியா முழுக்க இருக்க பழமை வாய்ந்த கோயில்களில் ரெனோவேட் பண்ணுறதுக்காகவும், கோயிலை பராமரிக்கிறதுக்காகவும், கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்காகவும் டிடிடி செலவிடுறாங்க. இதனால தான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்றது ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ணலாம். அதாவது 1 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். 1 ரூபாயிலிருந்து 9,999 ரூபா பே பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கு இதுக்கான ரெசிப்டை கொடுப்பாங்க. 10,000 ரூபா பே பண்ணும்போது தான் அதுக்கான ப்ரிவிலேஜாக அவங்க நம்மளுக்கு குலசேகரப்படி வரைக்குமே போயிட்டு தரிசனம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதற்காக நம்ம 500 ரூபா தனியாக டிக்கெட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொத்தம் 10,500 ரூபா நம்ம பே பண்ணோம்னா குலசேகரப்படி வரைக்கும் நம்மளால் போய் சாமி தரிசனம் செய்ய முடியும். இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில் பார்த்தோம்னா
10,000 டொனேஷனுக்காகவும் 300 தரிசனத்துக்காக தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நம்மளால் குலசேகரப்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்ய முடியாது. லகு தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். அடுத்து திருமலையில் நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு டிசம்பர் 24 தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 67,209 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 14 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக சர்வ தரிசனத்தில் போனவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 14 மணி நேரம். இன்றைக்கி டிசம்பர் 25 இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன்லாம் பார்த்தோம்னா காலையில் அதிகாலையிலேயே காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தோம்னா தினந்தோறும் 3000 டோக்கன்கள் வழங்குவாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா 3500 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. மேலும் திருமலை பற்றி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.